வணக்கம் மக்களே. மருத்துவ படிப்புக்கான நீட் தேர்வு இதை பற்றி ஒரு செய்தி நேற்றுக்கு பேப்பரில் வந்திருக்கு. இந்த தேர்வை நடத்துகிறது நேஷ்னல் டெஸ்டிங் ஏஜென்சி அப்படிங்கிற தேசிய தேர்வு முகமை. இவங்க நீட்டு, நெட்டு, நேஷ்னல் எலிஜிபிலிட்டி டெஸ்ட்டு, அப்புறம் ஐஐடி, ஜேஇ போன்ற பல தேர்வுகள் நடத்தியிருக்காங்க. கடந்த ஆண்டு நீட்டு தேர்வில் பயங்கர குளறுபடி, வினாத்தாள் அவுட்டு. ஒரு 2 நாளைக்கு முன்னாடியே பீகாரில், குஜராத்தில், ராஜஸ்தான்லாம் வினாத்தாள்லாம் விற்பனைக்கு ரூம்லாம் போட்டு மாணவர்கள் செஞ்சாங்க அப்படின்னு பயங்கரமான குளறுபடிகள்லாம் நடந்துக்கிச்சு. இந்த சமயத்தில் இஸ்ரோவோட முன்னாள் தலைவர் ராதாகிருஷ்ணன் தலைமையில் நீட் தேர்வை எப்படி நடத்துறது, நேர்மையாக நடத்துறது, எப்படி குளறுபடி இல்லாமல் நடத்துறது அப்படின்னு சொல்லி ஒரு குழு அமைச்சு அந்த குழு ரிப்போர்ட்லாம் தாக்கல் செஞ்சாங்க. இது தொடர்பாக மத்திய அமைச்சர் தர்மேந்திர பிரதான் கூட நீட் தேர்வில் இந்த வருடம் நிறையா மாற்றங்கள் வரும் அப்படின்னு கூட அடிக்கடி பார்லிமெண்ட்லாம் சொல்லியிருந்தார். இதுவரைக்கும் நீட் தேர்வு ஆஃப்லைனில், அதாவது பேப்பர் மோடு, பென் அண்ட் பேப்பர் மோடில் எழுத்து மூலம் ஓஎம்ஆர் ஷீட்டில் மார்க் பண்ணி அப்படி தான் நடத்திக்கிருக்காங்க 2015 இப்போ இதை ஆன்லைனில் நடத்தலாமா, சிபிடி கம்ப்யூட்டர் பேஸ்டு டெஸ்ட் மாதிரி நடத்தலாமா, அதாவது ஐஐடி, ஜேஇ எக்ஸாமினேஷன் மாதிரி நடத்தலாமா அப்படின்னு கூடலாம் என்டிஏ நேஷனல் டெஸ்டிங் ஏஜென்சி யோசிச்சுருந்தாங்க. இந்த சமயத்தில் கடந்த 2 வாரத்துக்கு முன்னாடி ஒரு அறிவிப்பு வந்துச்சு. அதில் என்ன சொன்னாங்க அப்படின்னா, இல்லை, அதாவது இந்த வருடம் 2025 நீட் தேர்வு பேப்பர் அண்ட் பேனா மோடு, பேப்பர் அண்ட் பென் மோடு, பேப்பரில், அதாவது ஓஎம்ஆர் ஷீட்டு தான், அது மூலம் தான் தேர்வு நடத்தப்படும். ஏன் அப்படின்னா, இந்த நீட் தேர்வு ஆண்டுக்கு, வருடத்துக்கு 25 லட்சம் பேர் எழுதுகிறாங்க. அவ்வளோ பேர்த்துக்கு ஒரே டைமில் இந்தியா முழுவதும் நடத்துறதுக்கான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், கம்ப்யூட்டர் சிஸ்டம் கிடையாது. இப்போ ஐஐடி, ஜேஇ எக்ஸாமினேஷன் பார்த்திங்கன்னா அது பல ஷிஃப்ட்டில் நடக்கும், 1 மாதம் 2 மாதம் நடக்கும். அதனால் அதை ஈஸியாக நடத்திடலாம். ஆனால் நீட் தேர்வு ஒரே டைமில் தான் நடத்த முடியும். அதனால் அதை பல்வேறு கட்டங்கள் நடத்த முடியாது. ஒரே தேர்வில் ஒரே முறையில் நடத்துறதுனால நம்மகிட்ட அந்தளவுக்கு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கிடையாது. அதனால் இந்த முறையும் பேப்பர் அண்ட் பென் மோடு தான் அப்படின்னு சொல்லிட்டாங்க. இது 2 வாரத்துக்கு முன்னாடி. இப்போ நேற்றுக்கு அறிவிப்பு என்ன வந்திருக்கு அப்படின்னா, இந்த கொரோனா காலத்துக்கு முன்னாடி நீட் தேர்வை பொறுத்த மட்டும் மொத்தம் 180 கொஸ்டின்ஸு, ஒவ்வொரு கொஸ்டின்ஸுக்குமே 4 மார்க்கு, 720 இது 4 பார்ட்டு, பாட்டனி, சுவாலஜி, ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி இப்படின்னு. இந்த மாதிரி ஒரு காலகட்டத்தில் இந்த கோவிட் டைமில் என்ன பண்ணாங்க அப்படின்னா, நிறையா அந்த சிலபஸஸ்லாம் குளறுபடி வந்தனால அந்த 180 கொஸ்டின்ஸை ஒரு 20 கொஸ்டின் சேர்த்து ஆப்ஷனல் மாதிரி கொடுத்து 200 கொஸ்டின்ஸாக வச்சு ஒவ்வொரு பார்ட்டுக்கும் 5-5 கொஸ்டினாக வச்சுருந்தாங்க. இப்போ இந்த 2025 இந்த கொரோனாலாம் முடிஞ்சதுனால அந்த 20 கொஸ்டினை கட் பண்ணிவிட்டு சாய்ஸே கிடையாது, 180 கொஸ்டின்ஸ் தான். அதாவது போன வருஷம் வரைக்கும் 200 கொஸ்டின்ஸ் இருந்துச்சு, 180 கொஸ்டின்ஸ் அட்டன் பண்ணால் போதும், மீதி 20 கொஸ்டின்ஸு ஆப்ஷனலில் வச்சுருந்தாங்க. இப்போ அந்த ஆப்ஷனை தூக்கிட்டு கம்பல்சரியாக 180 கொஸ்டின்ஸையும் அட்டன் பண்ணுற மாதிரி கொண்டு வந்திருக்காங்க. இதுதான் நீட் தேர்வில் நேற்றுக்கு கொண்டு வரப்பட்ட மாற்றம். இதனால் மாணவர்களாக ரொம்ப பரிதவிப்பில் இருந்தாங்க. இப்போ போன 2 வாரத்துக்கு முன்னாடி வரைக்குமே ரொம்ப கன்ஃபியூஸில் இருந்தாங்க. இந்த வருஷம் நீட் சிபிடியில் நடக்க போதா, அதாவது கம்ப்யூட்டர் ஆன்லைனில் நடத்த போதா இல்லை ஆஃப்லைனில் நடத்த போகிறாருன்னு. அது நேற்றுக்கு போன வாரம் கிளாரிஃபை பண்ணிட்டாங்க. நேற்றுக்கு அந்த எக்ஸ்ட்ரா கொஸ்டின்ஸ் 20 ரத்து செய்யப்பட்டு ஒன்லி 120, அதாவது கொரோனா காலத்துக்கு 2019 வரைக்கும் எப்படி இருந்துச்சு அதேமாதிரி 180 கொஸ்டின்ஸ் தான் இருக்க போகுது அப்படின்னு. இப்போ அடுத்து மாணவர்களோட எதிர்பார்ப்பு என்ன அப்படின்னா, நோட்டிஃபிகேஷன் வராமல் இருக்கிறது. போன வருஷம்லாம் ஜனவரியிலே முடிஞ்சிருச்சு, ஆனால் இது வரைக்கும் நோட்டிஃபிகேஷன்ஸ் வரல அப்படிங்கிறதான். அதை பற்றி நேற்றுக்கு செய்தியில் என்ன வந்திருக்கு அப்படின்னா, விரைவில் இதற்கான அறிவிப்பு வெளியில் வரும் அப்படின்னு சொல்லியும், எது இருந்தாலும் சரி மே முதல் வாரத்தில் யூஜி படிப்புக்கான நீட் தேர்வு, அதாவது யூஜி நீட்டு நடத்தப்படும் அப்படிங்கிறதான் மத்திய அரசு அறிவித்துள்ளது. அதை அறிவிப்புகள் தான் நேற்றுக்கு பத்திரிக்கைலாம் வந்திருக்கு. எது இருந்தாலும் சரி, நார்த்தில், வடக்கே தான் இந்த நீட் தேர்வில் பல குளறுபடிகள்லாம் நடக்குது. வினாத்தாள் அவுட் ஆகிறது, கொஸ்டின் பேப்பர் விற்கிறது, அது முந்தின நாளே அந்த சென்டர்ஸ்லாம் இதற்கான இதெல்லாம் செய்கிறது, இதெல்லாம் இல்லாமல் நேர்மையாக நடத்தணும். அதாவது சவுத்துலலாம் அதற்கான வாய்ப்புகளே கிடையாது. இங்கே சவுத்துலலாம் பார்த்திங்கன்னா பயங்கரமாக செக்கப் பண்ணி, அது பெண் குழந்தைகள்லாம் பார்த்திங்கன்னா துப்பட்டா அணியக்கூடாது, தலையில் ஹேர் பேண்டு அதெல்லாம் வச்சுருக்கூடாதுன்னு சொல்லி அவ்வளோலாம் சோதனை நடத்துகிறாங்க. ஆனால் நார்த்தில் சர்வசாதாரணமாக கொஸ்டின் பேப்பர் லீக் ஆகுறதெல்லாம் மாணவர்களை ரொம்ப டிஸ்கரேஜ் பண்ணும், குறிப்பாக சவுத் இந்தியன் மாணவர்கள். இதனாலே வருஷம் நீட் தேர்வு எழுதக்கூடிய தமிழ்நாட்டு மாணவர்கள் சரி குறைஞ்சிக்கிட்டே இருக்காங்க. அதனால் நீங்கள் எந்த மாற்றம் எது கொண்டு வந்தாலும் சரி, தேர்வு நேர்மையான முறையில் எந்த விதமான குளறுபடி இல்லாமல் நேர்மையாக ஒழுங்காக நடத்தினாலே போதும். அது மாணவர்கள் அவங்களுடைய திறமைக்கு அவங்க கண்டிப்பாக பாஸ் பண்ணிடுவாங்க. மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.